சென்னையில் ராட்வீலர் நாயை ஏவி 72 வயது முதியவரை கடிக்கவிட்டு மனைவி முன் அவரை நிர்வாணமாக ஓடவிட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ராட்வீலர் நாயுடன் இளைஞர் மறுபடியும் முதியவர்கள் வீடு அருகே சென்று அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? கொளத்தூர் புத்தகரம் பகுதியில் ராட்வீலர் நாயை ஏவி விட்டு வயதான தம்பதியினரை துரத்தி கடிக்க வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில புழல் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மீண்டும் அந்த நாயின் உரிமையாளர் புகார் அளித்தவரின் வீட்டின் அருகே அந்த நாயை அழைத்து சென்று அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டது தொடர்பான வீடியோவும் காவல்துறையினர் கேட்டபோது அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாக இருக்குது. போலீசார் தற்போது வரை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் புகாரை மட்டும் பெற்றிருப்பதாகவும் பொதுமக்கள் சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். 72 வயதான தம்பதியான மாரியப்பன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கடந்த 31ஆம் தேதி வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ராட்வீலர் நாயை நடைபயிற்சி அளித்து வந்த நபர் ஒருவர் வாயில் எந்த விதமான பாதுகாப்பு பொருத்தப்படாமல் வந்ததாகவும் அது குறித்து வயதான தம்பதியர் கேட்டபோது அந்த நாயை விட்டு ஏவி அந்த வயதான தம்பதியினரை கடிக்க வைத்ததாகவும் இதில் அந்த 72 வயது முதியவர்கள் மீது அந்த நாய் ஏறி கடித்து அவரது வேஷ்டியை இழுத்து கடித்து அவரை அரை நிறுவனமாக ஓடவிட்டு துரத்திய நிலையில இது தொடர்பாக அக்கம் பக்கத்தில் தடுக்கப்படும் போது ரமேஷ் என்பவரையும் அந்த நாய் கடித்திருக்கிறது. பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த நாய் உரிமையாளரிடம் முறையிட்ட போது அவர்களை மிரட்டி விட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். இது தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் 31ஆம் தேதி அன்றே காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் நேற்று வெளியான நிலையில போலீசார் நேற்று விசாரணை நடத்தி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் புகார் பெற்றதற்கான ரசீது மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்று இரவு மீண்டும் அந்த நாயின் உரிமையாளர் புகார் அளித்த வீட்டிற்கு அந்த நாயை அழைத்து சென்று அவர் வீட்டு வாசலில் நிறுத்தி அந்த புகார் அளித்தவரை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றிணைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு அந்த நாயின் உரிமையாளரிடம் முறையிட்ட போது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. நாய் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பல்வேறு குழந்தைகள் சிறுவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ராட்வீலர் நாய் எந்த விதமான பாதுகாப்பு நடைமுறையும் இது பண்ணாமல் அவர்கள் அந்த நாயை நடைபயிற்சி கொண்டு வருவதாகவும் மாநகராட்சி தரப்பில் ஏற்கனவே வளர்ப்பு நாய்களை வளர்ப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய நிலையில மாநகராட்சி பூங்காக்கள் நாய்கள் அளித்து வருவது தொடர்பாகவும் வெளியில் நாய்கள் நடைபயிற்சி அளித்து வரும்போது வாயை கட்டி அளித்து வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கக்கூடிய நிலையில உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் மீறி இவர் நடந்து கொண்ட நிலையில தங்கள் மீது நாயை ஏவி விட்டு கடிக்க வைத்தது மட்டும் இல்லாமல் தற்போது மீண்டும் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அந்த நாயை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். போலீசார் இது தொடர்பாக தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.